ஃபேமஸ் யூடியூபர் ரூப்ஸி அவரோட யூடியூப் சேனல் கேம்ஸ் ஆடுறதுக்காகவே ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுவும் அவர் எப்படி கேம் ஆடுவார்னா, ஒரு வெப்கேம் ஆன் பண்ணிட்டு லைவ் செஷன் வந்துட்டு அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் லைவ் வந்தால் சைடில் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க கூட சேட் பண்ணிட்டே கேம் ஆடுவார். இதனாலேயே அவருக்கு பெரிய சப்ஸ்கிரைபர் பேஸ் இருந்துச்சு. ஃபாரின்லாம் பேபி சிட்டிங் மாதிரி பெட் சிட்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. பேபி சிட்டிங்னா என்னன்னா, ஒரு அப்பா அம்மா எங்கன்னா வெளியூர் போகிறாங்கன்னா அவங்க குழந்தை வீட்டில் தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்க சொல்லுவாங்க, அவங்க திரும்ப வர வரைக்கும். அதே மாதிரி பெட் சிட்டிங்னா, ஒரு ஓனர் வெளில போறாருன்னா அவரோட பெட்டை அவங்க ஃப்ரெண்டை வச்சு பார்த்துக்க சொல்லுவாங்க. இந்த ஃபேமஸ் யூடியூபர் ரூப்ஸியும் அவரோட ஃப்ரெண்டு வெளியூர் போயிருந்ததுனால அவரோட நாயை இவர் பார்த்துக்கிறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாரு. அன்னைக்கு வீடியோ பண்றதுக்காக அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ரூப்ஸி அவரோட லேப்டாப்பையும் வெப் கேமராவையும் எடுத்துட்டு தான் அவர் வீட்டுக்கே போயிருந்தாரு. அங்க போன உடனே லைவுக்கு வந்து கேம்ஸ் ஆடவும் ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லை, ரூப்ஸியும் அவரோட ஃப்ரெண்டோட நாய்க்குட்டியும் மட்டும்தான் இருந்துச்சு. ரூப்ஸிக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதவு அதுவா திறந்து சத்தமா மூடுச்சு. But yeah, that was the tragic story of my bringing down of my dearest Lydia. Oh my. சரி, ஏதோ சும்மா ஒரு சத்தமா இருக்கும், இதெல்லாம் ஏன் சீரியஸா எடுத்துக்கிட்டுன்னு ரூப்ஸி திரும்பியும் கேம்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. அப்போ அவரோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல, உங்க பின்னாடி இருக்கிற லைட்டு இப்போதான் ஆஃப் ஆகி அதுவாகவே ஆன் ஆச்சுன்னு சொன்னதுக்கு ரூப்ஸி லைவ் கேமரா ஓடிட்டே இருக்கும் போதே அதை போய் செக் பண்ணிட்டே இருந்தாரு. அப்போ அந்த கதவுக்கு பக்கத்துல தான் அவர் இருந்தாரு. திரும்பியும் அந்த கதவு திறந்து சத்தமா மூடுச்சு. இந்த விஷயங்களால ரூப்ஸி மட்டும் இல்லாம அவரோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்மே பயங்கர பயத்துல இருந்தாங்க. கடைசியா பின்னாடி டேபிள் மேல இருந்த பாக்ஸ் அதுவாவே மூவ் ஆயிருக்கு. அந்த பாக்ஸ் மூவ் ஆகுதான்னு ரூப்ஸியும் அவரோட சப்ஸ்கிரைபர்ஸும் கேம் ஆடுறத நிப்பாட்டிட்டு அந்த பாக்ஸையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போதான் இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரூப்ஸி அவரோட ஃப்ரெண்டோட நாயை கூப்பிட்டுட்டு அவர் வீட்டுக்கே போயிட்டாரு. யாரு தான் இருப்பாங்க? ஒரு